அன்பு நேயர்களே, சத்திய சாட்சிகள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே சத்திய சாட்சி என்கிற அந்த தொடர் நிகழ்வில் சகோதரர் நவநீதர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்னும் மிஷனரி இயக்கத்தில் 38 ஆண்டுகள் முழு நேரமாக பணி செய்து தான் ஓய்வு பெற்ற பின்பும் இன்னும் அதே தரிசனத்தோடு இயக்கத்தோடு கூட தொடர்ந்து பணி செய்கிற அண்ணன் அவர்களை உங்கள் எல்லாருடைய சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு அவர்கள் நமது மத்தியிலே பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாகவே நம்மிலே ஒரு சரித்திரத்தை மாற்றத்தை கொண்டு வரும். அது வகையிலே இந்த நிகழ்வினை தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. அண்ணன், உங்களை பற்றி உலகம் அறிந்ததெல்லாம் ஓவியர் நவநீதர் என்பது தான். ஓவியத்திற்கும் உங்களுக்கும் எப்படி தொடர்பு வந்தது என்பதை துவக்கமாக நீங்கள் சொல்ல முடியுமா? நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் வரைஞ்ச ஒரு ஆர்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அந்த எல்லாருக்குமே அது ரொம்ப வியப்பாக இருந்திருக்கு. உடனடியாக அதை கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் சிறந்த, அது கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு உள்ள ஆட்கள் வரையக்கூடிய படமாக இருக்குது, அவனை வேறு சிறந்த வழியில் முன்னேற்றத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் லெட்டர் எழுத அவர் உடனே, அதாவது எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க தான் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் என்னை எழுத அனுமதித்தார். அந்த ஊரில் 40 பேர் எழுதினாங்க, நான் மட்டும் பாஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து ஆர்ட் 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே சாயங்காலம் 1 ஹவர் ஆர்ட் படித்து எஸ்எஸ்எல்சி படிக்கிறதுக்குள்ளே ஆர்ட்டில் உள்ள கிட்டத்தட்ட 5 ஸ்டாண்டை நான் முடித்தேன். அப்போவுமே நான் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக ஒரு 16 வயசுல வெளியே போய் வேலை செய்கிற அளவுக்கு நான் முன்னேறேன். 8ஆவது வகுப்பில் நீங்கள் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிங்க. ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை முன்குறித்தவர் உங்களை ஒரு அழகிய ஓவியமாக வரைந்திருக்கிறாரு. அப்படி ஓவியமாக வரையப்பட்ட உங்களுக்கென்று ஒரு அழகிய குடும்பத்தை ஆண்டவர் அமைத்து தந்திருந்தார். உங்கள் பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், இப்படி உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழலை பற்றி கொஞ்சம் சொல்வீங்களா? எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. என்னுடைய பெற்றோர் பெரிய வியாபாரிகள். துறைமுகத்தில் சிலோனிலிருந்து இந்தியாவுக்கு சரக்கு கொண்டு வர்ற வியாபாரிகள். அப்போது எனக்கு வயசு 2, என் தங்கச்சி பிறந்து 1 வயசு, எங்கள் அண்ணன் 3 வயசு. அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு விருந்து வைத்தார். அந்த விருந்தில் பாய்சன் வச்சு எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுட்டார். ஆனால் அவர் ஒரு பெரிய மனிதனாக இருந்ததால், ஒரு அரசியல் தலைவனாக இருந்ததால் அவரை யாருமே ஒன்றும் செய்ய முடியல. போலீஸ், கோர்ட் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டார். ஆனால் எங்களை ரகசியமாக வச்சு கோர்ட்டில் கொண்டு காட்டி இந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு கார்டியன் சொல்லி எல்லாம் கோர்ட் அனுமதி பெற்றுட்டார். அவர் வீட்டிலே, கொலகாரன் வீட்டிலே நாங்கள் வளர்ந்துருக்கோம். சில மாதங்களில் எனக்கு 2 வயசு முடிகிறதுக்குள்ளே அந்த பயங்கரமான மனிதன் பணத்தெல்லாம், எங்கள் அப்பாவுடைய பணம், கடை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த 3 பச்சை குழந்தைகளையும் மதுரைக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டார். 2 வயசில் நான் மதுரை ஸ்ட்ரீட்டில் அனாதையாக நின்னேன். ஒரு பாட்டி என்னை வளர்த்தாங்க. நான் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பாட்டி வீட்டில் நிறைய ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பண்ணை வச்சுருந்தவங்க. எனக்கு வேலை அந்த பண்ணையில் வேலை செய்யணும். உங்கள் உறவின் மூலமாக இந்த பாட்டியம்மாவா இல்லை எடுத்து ஏதோ வளர்த்து? கிட்டத்தட்ட தூரமான உறவு. அதாவது அந்த மதுரைக்கு வந்த
எங்கள் பகுதி கிராம முன்சிப்பு அவர் குட்டம் டெம்பிளுடைய தர்மகர்த்தா. அவர் தற்செயலாக மதுரைக்கு வந்ததுனால, அவர் எங்களை பார்த்ததுனால எங்களை கொண்டு போய் அந்த பாட்டி வீட்டில் விட்டாங்க. எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பா சொத்துலாம் போயிட்டு யாருமே இல்லாமல் அந்த பாட்டி வீட்டில் வேலை செய்தோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. காலையில் 5 மணிக்கு முழிக்கணும். 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த மிருகங்களை கவனிக்கிற வேலை. அப்புறம் ஸ்கூலுக்கு போவேன். சாயங்காலம் 4:30க்கு வந்த உடனே அந்த மாட்டு தீவனம், ஆட்டு தீவனம் இதெல்லாம் கவனிக்க போனோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு முழித்து இரவு 12 மணிக்கு தான் படுக்கிற வேலை இருந்து ஒரு கடினமான, சின்ன வயசுலே ஒரு கடினமான ஒரு வேலை செய்தேன். அடிக்கடி நான் அந்த காட்டுக்குள்ளே புதருக்குள்ளே நிற்கும்போதெல்லாம் வானத்தை பார்த்து அம்மான்னு கூப்பிடுவேன். அம்மா. எனக்கு தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரில. தெய்வம் இருந்தால் ஏன் என்ன எப்படி ஆக்குவார், அது எனக்கு புரியலை. ஆனாலும் அம்மான்னு ஏங்கியிருக்கேன். அம்மான்னு யாரை சொல்லுவேன் அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன். அந்த பாட்டி கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே பேசுவாங்க, அடிப்பாங்க. சரியாக வேலை செய்யலைன்னா இந்த இடத்துல தூக்குவாங்க. நார்மலாக இந்த இடத்துல தூக்கி வீட்டை விட்டு வெளியே எறிவாங்க. ஆகவே எனக்கு இந்த இடத்துலையும் உள் காயம் இருக்கும். இங்கே ரொம்ப புண்ணு வந்துட்டுனா இந்த பக்கம் தூக்குவாங்க, தூக்கி எறிவாங்க. நிறைய நேரங்களில் அடுப்புக்குள்ளே விறகு எரியும் போது அந்த தணலோட என்னை முதுகில் அடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சுழி இருந்து, அந்த சுழியினால தான் எல்லாம் அழிஞ்சிட்டுது. அதனால் அந்த சோசியக்காரன், பாட்டி இவனை நீ வச்சுருக்காத, மற்ற 2 பிள்ளைகளையும் வச்சுக்க, இவனுக்கு ஆபத்தான இடங்களில் சுழி இருக்குது, இது யார் கார்டியனாக இருக்காங்களோ அவங்கள அதை அழிச்சிரும், ஆனால் இவனை எங்கேயாவது போட்டுரு தான் எல்லோரும் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டிக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். எனக்கு கரெக்டாக நான் நினைக்கிறேன் அந்த 8ஆம் வகுப்பு ஆர்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எங்கள் அப்பா அம்மாவை கொலை செய்தது யாருங்கிறத எங்கள் அப்பா கடையில் வேலை செய்த ஒருத்தனால் அறிஞ்ச முடிஞ்சது. அந்த ஆளே என்னை தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி எனக்கு அந்த ஸ்டோரியை சொன்னார். உங்கள் அப்பா அம்மாவை ஒரே நேரத்தில் கொன்னது ஒரு அரசியல் தலைவன், அவன் பேர் இப்படி எல்லாம் டீட்டெயில் நான் என் நோட்டில் குறிச்சிக்கிட்டேன். அன்றைக்கு ராத்திரி தூக்கம் இல்லாமல் புரண்டேன். அப்போ அந்த பாட்டி வீட்டில் ஒரு கத்தி இருந்து, அந்த கத்தியை எடுத்து நான் என் மனசுக்குள்ளே, எனக்கு இந்த உலகத்தில் வேலையே கிடையாது, ஒரு நாள் பிறந்தேன், ஒரு நாள் சாக போகிறேன், ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனை கொல்லணும். அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்து நான் சபதம் எடுத்தேன். நடு ராத்திரி யாருக்கும் தெரியாமல் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனை கொல்லணும். இந்த உணர்வு அதுக்கு பிறகு எனக்குள்ள வளர ஆரம்பித்து, நான் ஆர்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த உணர்வு அப்படி மறக்கும். நான் அந்த 10 வயசுலே கொஞ்சம் கொஞ்சமாக மென்டல் ஆகிருக்கணும். அதை நினச்சி கொன்னுட்டாங்க. ரெண்டாவது, அதை சொன்னவர் உங்கள் அம்மா சாகும்போது வாய் விட்டு கத்தி அந்த கொலைகாரன் பேரை சொன்னாங்க. 4 முறை சத்தமாக அந்த கொலைகாரன் பேரை சொன்னாங்க. அவர் சொல்லும்போது என் மனசுக்குள்ளே எங்கள் அம்மா கத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துட்டு, அடிக்கடி ஒரு லேடி குரல் அந்த கொலைகாரன் பேரை சொல்கிற மாதிரி எனக்குள்ளே ஃபீலிங் வளர்ந்துட்டு, சின்ன வயசுல எனக்குள்ளே ஒரு இரத்த வெறி
அந்த சின்ன வயசில் வந்துட்டு ராத்திரி தூக்கம் சரியாக வராது. பிளட்டை பார்க்கணுன்னு சொல்லி துடிப்பேன். ஏதாவது பிளட்டை பார்க்கணும், அப்போ தான் தூக்கம் வரும் என்கிற நிலையில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் காட்ஸ் கிரேஸ் அந்த ஆர்ட் பண்ணும்போது, ஒரு படம் வரைவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டிங் போடுறதுக்கு ஒரு ஃபுல் டே ஆகும். அந்த ஃபுல் டே நார்மலாக இருப்பேன். கடவுள் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் மாதிரி அந்த ஆர்ட் இதை எனக்கு கொடுத்து என்னுடைய மைண்டை பேலன்ஸ் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கும்போது பெயிண்டிங் முடித்தேன். அந்த பெயிண்டிங் முடிக்கும்போது எனக்கு ட்ரீட்மெண்ட்டே என்னை அறியாமல் அந்த ஆர்ட் மூலமாக என்னுடைய மைண்டை பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நான் குழம்பாதபடி என்னையே மறந்து நான் ஆர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கு பிறகும் நான் வந்து ஆர்ட் காலேஜில் படிக்கும்போது அதே இதை டெவலப் பண்ணேன். ஆர்ட் என்ன ஒரு அமைதிப்படுத்திகிட்டே வந்துச்சு. ஆனால் அவனை கொல்லணுங்கிற உணர்வு குறையலை. அவனை கொல்லணும், அதுக்கப்புறம் நான் சாகணும். நீங்கள் கேட்டீங்க, எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்ததே இல்லை, அம்மான்னு நான் சொன்னதே இல்லை. எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என் அண்ணன் வந்து என் கூட இருந்தான், என் தங்கச்சி என் கூட இருந்தா, ஒரு வயசு. நாங்கள் 3 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டில் வளர்ந்தோம். எந்த வருஷம் வரைக்கும் அந்த வீட்டில் வளர்ந்துருப்பீங்க? நான் எஸ்எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தேன். 1957 இருக்கும். 57 வரைக்கும் அந்த வீட்டில் வளர்ந்தோம். பிறகு எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. நானும் உலகத்துக்குள்ளே போயிட்டேன். நானும் ஃபஸ்ட்லேயே கமர்ஷியல் ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தேன் கொஞ்ச நாளாக. அப்புறம் வாத்தியாராக இருந்துக்கிட்டே இந்த ஆர்ட் பண்ணேன். சிவகாசியில் நான் நிறைய கம்பெனியில் ஆர்டர் எடுத்தேன். இப்போ அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அந்த ஆர்ட் ஸ்கூலில் போய் முறைப்படி பட்டம் எடுத்ததுக்கு அப்புறமா இல்லை அதற்கு முன்பேவா? நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு வருஷத்துக்கு 3 மாதம் ஆர்ட் ஸ்கூலில் படிப்பேன். ஆர்ட் ஸ்கூலில் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒரு வாரம் அங்கே ஒர்க் பண்ணால் படித்தா அப்போ 15 ரூபா கழிக்கணும். அன்றைக்கு ஒரு செகண்ட் கிரேட் வாத்தியாருக்கு 60 ரூபா சம்பளம். அப்படி தான் கஷ்டப்பட்டு நான் அந்த ஆர்ட் ஸ்கூல்லாம் படித்தேன். காட்ஸ் கிரேஸ் நான் கமர்ஷியல் ஆர்ட்டு ஸ்பெஷலாக எடுத்து சிவகாசியில் உள்ள பெரிய ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணி அப்படியே நேரடியாக கமர்ஷியல் ஒர்க்குக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது உள்ளத்தில் வந்து பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வு, கையில் வந்து பாட்டி வீட்டிலேருந்து எடுத்த கத்தி, ஒருவேளை தற்காலிகமாக ஓவியத்தில் ஈடுபடும் போதெல்லாம் அது உங்களுடைய சிந்தனையை விட்டு அகன்றிருந்தாலும் உணர்வோடு கூட அது ஒன்றி போயிற்று. பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்துக்கான மறுமலர்ச்சிக்கான காரியங்கள் எப்போது நிகழ்ந்தது? அந்த டைமில் இந்த டெரரிஸ்ட் தீவிரவாதிகளோட ஒரு தொடர்பு எனக்கு வந்துச்சு. எனக்கு தெளிவாக இருந்து, எனக்கு நான் வாழக்கூடிய இடம் தீவிரவாதிகள் குழு தான். இந்த உலகத்தில் வேறு எல்லாமே பொய், கடவுளுங்கிறதெல்லாம் பொய். நான் வாழ வேண்டிய இடம் தீவிரவாதிகள். அந்த எண்ணம் வந்து அவர்களோட உறவு வைக்கும்போது தான் என் மனசுக்குள்ளே அவங்க செய்கிற கொலைகள், அவங்க எப்போவுமே கழுத்துக்குள்ளே சைனட் குப்பி வச்சுருப்பாங்க. தானும் சாகணும், மற்றவங்களையும் அழிக்கணும். எனக்கு மனசு வேதனையாக இருந்துச்சு. அவனை தேடுறதுல தான் அவங்க உதவியை தேடினேன். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது தான் மனசுக்குள்ள வேதனையோட தற்கொலை பண்ணிடலாமா, என்ன செய்யலாம் என்கிற ஒரு குழப்பத்தோடு இருந்து
நேரத்தில் ரொம்ப குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வருமானம் நிறையா வந்துச்சு. ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருமானம் வந்துச்சு. அப்போ நல்லா குடித்தேன். ராத்திரியெல்லாம் தியேட்டரில் உட்காந்துருப்பேன். ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது என்னுடைய வீட்டில் மாணிக்க வாசகன் சொல்லி ஒரு அருமையான ஒரு யங் மேன், அவர் திருமணம் ஆகலை, வந்து உங்கள் ஃப்ரண்ட் ரூமில் எனக்கு இடம் வேணும், நான் 3 நாள் இங்கே ஊழியம் செய்யணும் கேட்டார். நம்ம ஃப்ரண்ட் ரூம் ஃப்ரீயாக இருந்தனால அவரை தங்க வச்சேன். அவர் கடவுளுடைய ஊழியக்காரன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன செய்தேன், நிறைய பெண்களுடைய நிர்வாண படங்கள் வியாபாரத்துக்காக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய சாமி படங்கள், நடிகைகள் படங்கள்லாம் வச்சுருந்தேன். அவர் என் ரூமில் தங்குன அன்றைக்கி ராத்திரி எல்லா படத்தையும் தூக்கி ரிவர்ஸில் வச்சுட்டேன். இதையும் அவர் பார்க்குறாரு அப்படின்னு ரிவர்ஸில் வச்சுட்டேன். ஆனால் அவர் அதெல்லாம் ரொம்ப கண்டுக்கல. அமைதியாக என்கிட்ட பேசினார், ரொம்ப அமைதியாக பேசினார். ஆண்டவர் பற்றி சொன்னார். கடவுளே இல்லை, இருக்க முடியாதுன்னு இருந்த எனக்கு அவர் வந்து உன்னை தேடி கடவுள் வந்துட்டாருங்கிறத சொன்னார். ரொம்ப அன்பாக சொன்னார். 3 நாள் அவர் ஊழியம் செய்து இந்த ரூமில் தங்கும்போது என்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார். நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ரொம்ப உரீடாக இருக்கீங்க, கத்திய சென்டரில் வச்சுருக்கீங்க, உங்கள் மனதில் கொலை செய்யணுங்கிற உணர்வு தான் இருக்குது. அவர் என்கிட்ட கடவுளே உனக்கு உதவி செய்ய, உனக்கு நீதி செய்ய, உன்னை சாந்திப்படுத்த வந்துட்டார், நீ அவரை நம்பி பார் அப்படின்னார். நீ நம்பி பார், அதான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு புரிய முடியல. அவர்கிட்ட நான் சொன்னேன், நானே தான் கடவுளை செய்கிறேன், இந்தியாவில் உள்ள எல்லா சாமியையும் இங்கே தான் வரைகிறேன், இதை வாங்கிட்டு போய் தான் லட்சக்கணக்காக பிரிண்ட் பண்ணி ஜனங்கள் கும்பிடுறாங்க, என்கிட்டே கடவுளை பற்றி வந்து சொல்கிறீங்க, கடவுள் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் நல்ல அன்போடு பேசினார். அவர் சொல்கிறத தட்ட முடியல. ஆனால் அவர் 3 நாள் கழித்து போன பிறகு நான் ப்ரே பண்ணேன், இயேசுவே நீர் இருப்பது உண்மையானால் உங்களை எனக்கு வெளிப்படுத்தணும். அவர் எனக்கு பைபிள் கூப்பிட்டு போயிருந்தார், இதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன், ஜெபம் பண்ணேன். அது முதல்ல ஒரு ஆரம்பம் தான், முதல் ஆரம்பம். அன்றைக்கே அந்த பிராண்டி பாட்டிலில் தொடுறதுக்கு ஒரு மனசில் ஒரு 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 தடை, இது வேண்டாம், கடவுளுக்கு பிரியமில்லாது. சிகரெட்டை பற்ற வைக்கும்போது வேண்டாம், ஒரு அமைதியான இது தவறு என்ற ஒரு உணர்வு எனக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. அது படிப்படியாக எனக்குள்ள வளர ஆரம்பிச்சு. பிறகு இந்த நிர்வாண படங்கள், விக்கிரக படத்தை வரையும் போது அதையும் வேண்டாம், இது சமுதாயத்தை கெடுக்கிற படங்கள், அதுவும் நீ செய்ய வேண்டாம். மனதிலே இது தவறுங்கிற உணர்வு வர ஆரம்பிச்சுது. சொப்பனத்தில் கடவுள் வரல, ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அதே மாணிக்கவாசங்கிறவங்க என்னை நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு நடத்துகிற ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டு, ஜெபக்குமார்னிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட இவரை எப்படியாவது அந்த மீட்டிங் கொண்டுடணும், ஊத்துமலை ஜெபக்குமார். அவர் என்னை சுற்றி வளைச்சி என்னை விடாமல் அவர் அந்த பண்ணவள மீட்டிங்க்கு என்னை ரெடி பண்ணியிருந்தார். எதிர்பாராமல் எமில் ஜெபசிங் அண்ணனும் அந்த மீட்டிங்க்கு 2 நாளுக்கு முன்னால் என் வீட்டுக்கு வந்து ஒரு 5 செகண்டு தான் இருந்திருப்பார். என்னை பார்த்து, உங்களை மாதிரி கலைஞர் கடவுளுக்கு வேணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும். அவர் சொன்ன அந்த புன்னகை, அழைப்பு, அந்த தோரணை என் மனசில் அப்படி இருந்தது. என் வீட்டில்
இருக்கிற மற்ற படங்களெல்லாம் அவர் பார்க்காம நேராக நேருக்கு நேர் சொன்னார், கடவுளுக்கு நீங்கள் வேணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னார். நானும் சரின்னு போயிட்டேன். புரட்சியாளர்களை உற்பத்தி செய்கிறார்கள். சொல்லுங்கள். அந்த மீட்டிங் போனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியலை. நான் வேறு பின்னணியத்தில் இருக்கிறவன், நான் நிறைய நம்ம நாட்டு சாமிகளை வரைகிறவன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே எனக்கு புரியலை. ஒரு நாள் இருந்து பார்த்தேன், புரியாத இடத்துல ஏன் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பண்ணவள அந்த பஸ் போகிற ரோட்டுக்கு கரெக்டாக அங்கே இதே மாணிக்கவாசகம் நிற்கார். அவர் என்ன பையெல்லாம் வாங்கிட்டு இன்னும் ஒரு நாள் இருங்கன்னு சொல்லி என்னை இழுத்துட்டு வந்துட்டார். அன்றைக்கு மாலையில் சந்தியா நேரத்தில் பீசாமண்ணன் பேசினாங்க. அது பேசும்போது நான் ஒரு நோட்டு கையில் வச்சுருந்தேன். அவர் ஆக்ஷன் பண்ணி பேசும்போது நானும் ஒரு காமிக் ட்ராயிங்காக வரைஞ்சேன். அவர் கையை அப்படி தூக்கும்போது நானும் அப்படி ஸ்பீடாக அவர் போடுற ஆக்ஷன்லாம் கிட்டத்தட்ட நோட்டே முடிச்சிட்டேன். அவர் பிரசங்கத்தை கவனிக்கலை. ஃபுல்லாக அவருடைய வியூவை படம் எடுத்தேன், படம் நான் வரைஞ்சேன். ஆனால் கடைசியில் அவர் ஆண்டோடைய அன்பு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை தள்ளலை, அதை சொல்லும்போது எனக்கே அவர் சொன்னார். ஆல்ட்ரகால் கொடுக்கும்போது நான் எழும்பினேன். முன்னால் வர சொல்லும்போது முன்னால் வந்துட்டேன். முன்னால் வந்த பிறகு தான் நான் செய்கிற தொழில், நான் வாழ்கிற சூழ்நிலை, நான் முன்னால் நிற்கிறேனே என்கிற உணர்வு. என்னை கவுன்சில் பண்ணது தனசீலன் சொல்லி ஒய்எஃப்சியில் இருந்த ஒரு அண்ணாச்சி தனசீலன். அவர் என்னை தனியாக கூப்பிட்டு போய் என்னை உட்கார வச்சு அவர் என்னோட பேசினது, தெய்வம் பாவிகளை தான் தேடி வந்தார், நீதிமான்களே இல்லை, அவர் ஒன்று தான் தேடி வந்தார். அதை எனக்கு தெளிவாக விளக்குனார். அதனால் நீ மோசமான ஆளுன்னு நினச்சி ஓடிட வேண்டாம், ஒன்று தான் அவர் தேடி வந்தார். இதை அழுத்தமாக அவர் சொன்னார். அன்றைக்கு ராத்திரி நான் முழங்காலே நின்னேன். எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த பண்ணவளையில் ஒரு பெரிய புளிய மரத்து அடியில் முழங்காலே நின்னேன். கடவுளே உண்மை எனக்கு காட்டும், உங்களை பார்த்தா நான் சரியாயிடுவேன், எனக்கு தெளிவு வந்துடும். நான் கடவுள் அவரை எனக்கு காட்டவே இல்லை. நேயர்களே, எத்தனை அழகிய ஓவியமாக இருந்தாலும் ஒரு புள்ளியில் துவங்குகிறது. எத்தனை சிறந்த சிற்பமாக இருந்தாலும் ஒளியினுடைய முதல் ஒலியில்தான் உதயமாகிறது. அப்படி மாணிக்கவாசகம் திரவியம் என்கிற ஒரு நபர் மூலமாக சந்திக்கப்பட்ட சகோதரர் நவநீதன் அவர்கள், எமில் ஜெபசிங் என்கிற ஒரு மனிதராலே தொடர்பில் கொண்டு வரப்பட்ட அருமையான சகோதரர் அவர்கள், பி சாமியல் அண்ணனுடைய கரிசனை உள்ள வல்லமை நிறைந்த மிகவும் கலைத்திறனோடு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையினாலே ஈர்க்கப்பட்டவர் சாமுவேல் தனசீலன் என்கிற ஒரு அடியவரின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வருவது எப்படி, நிலைத்திருப்பது எப்படி என்பதை அவர்களுக்கு உதவி செய்து ஜெபிக்க வைத்த ஒரு சூழலில் இப்படி தேவனை திட்டமாக அறிந்து தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் சூழலுக்கு வந்த அருமையான அண்ணன் அவர்கள் புளிய மரத்தடியில் நின்று ஜெபித்தது வரைக்கும் நாம் கேட்டோம். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த நிகழ்வில் அவருடைய வாழ்வினுடைய அடுத்த பக்கங்களை நாம் காணவிருக்கிறோம். தேவன் தாமே இந்த சத்திய சாட்சி நிகழ்வினை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.